ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு காயங்களையும் நான் அறிவேன். எதுவும் எனக்கு தெரியாது, அதனால்தான் சாய் எதுவுமே நமக்கு செய்யாமல் இருக்கிறார் என்று நீ நினைக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்துதான் நான் ஒவ்வொரு முடிவையும் எடுத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய முடிவெடுத்தாலும் முதலாக நான் யோசிப்பது, உனக்கு நான் செய்யும் விஷயத்தினால் எந்த ஒரு தவறும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக. என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில நபர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும், உன்னுடைய பங்காளி பக்கம் இருக்கும் ஒரு நபர் உன்னை அதிகமாகவே அளவைத்து விட்டார். ஒரு கோவிலுக்கு போகும் பொழுதோ இல்லை எங்காவது செல்லும் பொழுதோ உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து வறுமைகளையும் தெரிந்து கொண்டு உன்னை எங்கு நீ பேசினாலும் மட்டம் தட்டி உன்னை எந்த ஒரு இடத்திலும் ஒரு தலை நிமிர முடியாத அளவுக்கு உன்னையும் சரி உன் துணையையும் சரி அந்த அளவுக்கு மட்டம் தட்டி தட்டி ஒரு இடத்தில் கூட நீங்கள் தலை நிமிர்ந்து ஒரு வார்த்தை பேச முடியாத அளவுக்கு ஆகிவிட்டார். எல்லோரிடமும் உன் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எங்கு போனாலும் சரி, எல்லோருக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் தெரிந்தும் எல்லோருமே உன்னை பார்க்கும் பொழுது, இப்பொழுது பரவாயில்லையா, உன் குடும்பத்தில் எல்லாம் மாறிவிட்டதா, உன்னுடைய துணை சரியாகி விட்டாரா, இப்படியே விசாரித்து கொண்டே இருக்கிறார்கள். அது நீ பார்க்கும் பொழுது தோன்றுகிறது ஒரே ஒரு விஷயம்தான். நம்முடைய வாழ்க்கையில் இருப்பவர்கள், நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நல்லபடியாக இருந்திருந்தால் இந்த மாதிரியான தேவையே இல்லாத நபரின் வாயால் இந்த மாதிரியான விஷயங்கள், விசாரிக்கும் விஷயங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாமே. நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் சரியில்லாத காரணத்தினால் தானே இது போன்ற இருப்பவர்கள் எல்லாம் தேவையில்லாமல் நம் மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று. தங்கமே, ஆம், உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நான் அறிகிறேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சரியில்லாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் இப்பொழுது இந்த சூழ்நிலை. அப்படியே உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சரியில்லை என்றாலும் இவர்கள் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. உன்னுடைய பங்காளியானவன் உன் குடும்பத்தில் நீ வளர்வதை தாங்க முடியாமல் ஒரு விஷயத்தை செய்துவிட்டான். முக்கியமாக அதுதான், உன்னுடைய பங்காளியானவன் நீ வளர்வது, உன்னுடைய துணை நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தும் நீ வளரும் விதத்தை பார்த்தும் அவன் தேவையில்லாத இடத்திற்கு போய் ஒரு விஷயத்தை செய்துவிட்டான். அவன் செய்த வினைதான் இப்படி. உனக்கு நேரமும் அந்த நேரம் சரியில்லாமல் இருந்தது. அந்த நேரமும் சரி, இவன் செய்த விஷயமும் சரி, இரண்டும் கலந்து விட்டதினால்தான் இந்த ஒரு விதமான உனக்கு பாதிப்பு வந்திருக்கிறது. இந்த பாதிப்பிலிருந்து நீ மீள வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். அவன் செய்து விட்டான், எவனோ உனக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்து விட்டான். நான் உனக்கு பங்காளி என்பதை சொல்லிவிட்டேன். ஆனால் இது அனைத்தையும் தடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீ இப்பொழுது செய்ய வேண்டும். என்ன தெரியுமா தங்கமே? ஒரு விஷயம், உன்னுடைய பங்காளி உன் வீட்டிற்கு வந்தாலோ இல்லை நீ அவனுடைய வீட்டுக்கு நீ போனாலோ, எப்படி அவனை நீ எங்கு பார்க்கிறாயோ, யார் வேண்டுமானால் இருக்கட்டும், உறவினர்கள் உன் வீட்டுக்கு வந்தாலும் சரிதான், மற்றவர்கள் வீட்டுக்கு போனாலும் நீ சரிதான், அங்கு உன் வீட்டிற்குள் வந்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் என்றால் வீடை நன்றாக கூட்டி அந்த மண்ணை எடுத்து ஒரு கொட்டாங்குச்சில் அந்த மண்ணை போட்டு அதில் பட்ட மிளகாயை போட்டு அதில் வெண்கடுகை போட்டு கல் உப்பை போட்டு அதை நன்றாக உன் வீடு முழுவதும் சுற்றி வாசலில் வைத்து எரித்துவிடும். புரிகிறதா நான் சொல்வது? அதேமாரி நீ உன்னுடைய உறவினர் வீட்டு பங்காளி வீட்டிற்கு போனால் திரும்பி வரும் பொழுது அவர்கள் வீட்டு வாசலில் ரோட்டில் கிடக்கும் கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து அந்த மண்ணை அதே போல் ஒரு கொட்டாங்குச்சில் அந்த மண்ணை போட்டு வெண்கடுகை போட்டு 2 பட்டை மிளகாயை போட்டு கல்லுப்பு தான் போட வேண்டும். கல்லுப்பை போட்டு நன்றாக உன் வீடு வாசல் உன்னை சுற்றியும் உன் குடும்பத்தை சுற்றியும் நன்றாக சுற்றி போட்டு வாசலில் வைத்து நெருப்பை வைத்து வாசலில் எரிய வைத்துவிடும். அது நன்றாக எரியும். அது எரிய அவன் செய்த தீய விஷயங்கள் ஆனது, உன் வீட்டை சுற்றி கொண்டு இருக்கும் தீய விஷயங்கள் ஆனது அடியோடு எரிந்து போகும். இதை நீ செய், கட்டாயமாக செய். புரிகிறதா? ஒரு விஷயம் சொன்னேனானால் அதை செய்ய வேண்டும். அது செய்தால் மட்டும்தான் அதனுடைய பலன்களானது உனக்கு கிடைக்கும்.
அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதே. எல்லா விஷயத்திற்கும் ஒரு தீர்வு. என்னுடைய தங்கமே, வாழ்வில் எப்பொழுதும் சரிதான். நான் இருப்பேன். வாழ்வில் உனக்காக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கிறது. எல்லா வழிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். மனதில் இருக்கும் வழியை மட்டும்தான் நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். அதற்கு என்னென்ன தீர்வு என்பதை நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். எப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் தாண்டி வந்துவிட்டாய். உன்னால் சீக்கிரமாக அனைத்து விஷயத்திலும் இருந்து மீண்டு வர முடியும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வாழ்வில் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமாகத்தான் இருக்கும். பல சந்தர்ப்பத்தில் பல தவறான விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அனைத்தையும் மாற்ற முடியுமே. எல்லா விஷயத்தையும் உனக்கு பிடித்தது போல நடத்த முடியும். நல்லது நடக்கும். யார் சொன்னது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காது என்று? நல்லது நடக்கும் உனக்கு. உன்னுடைய வாழ்வில் யார் எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். எல்லா விஷயத்திற்கும் கட்டாயமாக ஒரு தீர்வு உண்டு. வாழ்க்கையிலிருந்து பல வழிகள் நிச்சயமாக உண்டு. அனைத்திலுமிருந்து நீ தப்பித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீ முன்னுக்கு வருவாய். அதில் எனக்கு எந்த ஒரு சிறிய சந்தேகம் கூட கிடையாது. வாழ வைக்கப் போகும் எனக்கே சந்தேகம் இல்லை. பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் இந்த சாய்க்கே சந்தேகம் இல்லை என்பபோது நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. வாழ்நாள் முழுவதும் யோகம் ஆனது உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேவையில்லாத மன உளைச்சல்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. பொறுத்திருந்து பார்த்து கொண்டே இரு. உன் வாழ்வில் எத்தனை மாற்றங்கள் வருகிறது என்று. எத்தனையோ விஷயத்திலிருந்து காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்த எனக்கு இதெல்லாம் வெறும் சாதாரணமான ஒரு விஷயம். உனக்கு சொன்ன விஷயத்தை நீ செய். எத்தனை விதமான மாற்றங்கள் உனக்கு கிடைக்கிறது என்று பார். உன்னுடைய துரோகி, அதாவது உனக்கு துரோகமே செய்துவிட்டு உன்னிடம் அனைத்து விஷயத்தையும் பெற்றுக்கொண்டு எல்லா விதமான துரோகத்தையும் செய்துவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் பார்த்தியா? அவனெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்லதொரு வாழ்க்கைக்கு அவனெல்லாம் செல்லவே மாட்டான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மென்மேலும் வளர ஆரம்பிப்பாய். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஒரு இன்ப மாற்றத்தை கொடுப்பேன். சதா சர்வ காலமும் என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் துணையாகவும் எல்லா விதத்திலும் கொடுக்கும் ஐஸ்வர்யமாகவே இருப்பேன். இந்த சாயை நம்புங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.